வணக்கம். நான் ஜெயராஜ் ராவ். நடந்து முடிந்த தேர்தல் ஓட்டப்பந்தயத்தில் பல கொடிகளுடன் ஓடிய முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் ஆட்சியை இழந்தார். அதே வேளையில் ஒரே ஒரு கொடியுடன் ஓடிய விஜய் அவர்கள் வெற்றி பெற்று போதிய அளவு பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலும் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருந்தார். கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளித்து இப்போது முதல்வராக தொடர்கிறார். 20 நாட்கள், ஒரு மாதம் இன்னும் முடிவு பெறாத நிலையில் அவரை பற்றிய சமூக ஊடகத்தில் வெளிவரும் செய்திகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்று மக்கள் குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நடந்தது என்னவென்றால் யாருக்கும் தெரியாது. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமூக ஊடகத்தில் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு என்ன மக்களை ஏன் இவ்வளவு முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவுடைய தோல்விக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, அவங்களே தான். வேணா 2-3 பேரை கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு சமூக ஊடகத்தை நடத்தக்கூடிய முக்தார், அப்புறம் காமாட்சி நாயுடு, இந்த பிரேமலதா, ஆர் ஆசா, இவர்களெல்லாம் திமுகவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம். வேண்டுமென்றால் பொதுமக்களிடம் ஒரு சர்வே நடத்தி தெரிந்து கொள்ளலாம். திமுக பேசுகிற, அதாவது சொல்கிறதும் செய்கிறதும் வேறு வேறாக இருக்கிறது என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பார்த்தால் நன்றாக தெரியும். பெரியார், பகுத்தறிவு, சனாதனம், இதுதான் அவர்களுடைய முழக்கமாக இருந்தது. சனாதனத்தை இவர்கள் தீவிரமாக எதிர்த்தார்களா என்றால் இல்லை, சனாதனத்தை இவர்கள் ஆதரித்தார்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பட்டியலின மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஆட்சியில் இருந்த 5 வருடங்களும் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகள் என்று வேங்கை வயல் சம்பவத்தை ஒரு சின்ன உதாரணமாக மட்டும் சொல்லலாம். பாக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது. இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது குற்றச் செயல்களே நடைபெறவில்லை என்று யாராலும் கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது.